வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இண்டுக்கான தகவல்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். அதில் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி நான் சொல்ல போகின்ற ஒரு குறிப்பிட்ட 5 நாடுகளில் இருந்து இனிமேல் இலங்கைக்கு நீங்கள் சுற்றுலா பயணிகளாக வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விசா கட்டணம் அறவிடப்பட மாட்டாது என்கின்ற யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அந்த 5 நாடுகளும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனா, ரஷ்யா, இந்தியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற இந்த 5 நாடுகளில் இருந்தும் இலங்கைக்கு நீங்கள் சுற்றுலா பயணிகளாக வர நினைக்கின்ற பொழுது உங்களுக்கான விசா கட்டணம் அறவிடப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினுடைய தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தன்னுடைய கருத்தில் தெரிவித்திருக்கின்றார். நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இலங்கை நாட்டுக்கு இந்த குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து வர இருக்கின்ற சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இந்த ஒரு யோசனை எதற்காக முன்வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்களினுடைய பதில் என்னவாக இருக்கிறது சொன்னால், இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு யோசனையை முன்வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், அண்மை காலங்களில் கொரோனா பிரச்சனை காரணமாக இலங்கைக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தது, அல்லது வருமானத்தை அதிக அளவில் ஈட்டி கொடுத்த ஒரு துறையாக இந்த சுற்றுலாத்துறை இருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கொரோனாவினால அதிகமாக பாதிக்கப்பட்டதும் இந்த சுற்றுலாத்துறை தான். சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வராததுனால பொருளாதாரம் வெகுவாக பாதித்திருந்தது என்று கூட சொல்லலாம். இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது மேலுமாக இந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து நாட்டினுடைய பொருளாதார நிலைமையுமே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு வருகின்றது. அது எல்லாருமே அறிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு பக்கம் நிறைய பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக இருந்தாலுமே ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிறது தான் சொல்ல வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் மட்டுமே 1,11,938 பேர் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வந்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த வருடத்துக்கான சுற்றுலா பயணிகளை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 5 நாடுகளுக்கும் வழங்கப்பட்ட இந்த ஒரு சலுகை, அதாவது விசா கட்டணம் அறவிடப்படாமை என்கின்ற அந்த ஒரு விடயம் இனி வருகின்ற காலங்களில் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு நிச்சயமாகவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அமையும். இனி வருகின்ற காலங்களில் சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்தால் நாட்டினுடைய பொருளாதாரமுமே முன்னேறும். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகின்றது, நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த வகையில் செல்ல போகின்றது என்றது எல்லாத்தையும் உங்களை போல நானுமே பார்த்து கொண்டிருக்கிற நேரம் மாதிரி போக போகின்றது அப்படின்னு சொல்லி. சரி, இந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி மற்ற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு இடையில நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போரை பற்றி அனைவருக்குமே தெரியும். என்னுடைய காணொலிகளையுமே ஒரு சில காணொலிகள் நான் போட்டிருக்கின்றேன். எனக்கு தெரிந்து 3 காணொலிகள் நான் அதை பற்றி போட்டிருப்பேன் நினைக்கின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது இந்த பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இராணுவத்தினரால் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் பாதிப்பு இரு சாராருக்குமே இருந்தாலும் தற்பொழுது இந்த பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக, அதாவது இஸ்ரேல் இராணுவத்தினரை கண்டித்து அவர்களுக்கு எதிராக இலங்கையில கொழும்பு பகுதியில் இன்றைக்கு ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டம் குறிப்பாக தொழுகையை முடித்ததன் பின்னராக கொழும்பு தெவட்டகஹ என்கின்ற பள்ளிவாசலுக்கு முன்பாக தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த விஷயத்தை என்னத்துக்கு இப்ப சொல்றீங்கள் என்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் கேட்கலாம். இந்த விஷயத்தை நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2009ஆம் ஆண்டு இலங்கையில ஒரு உள்நாட்டு போர் நடைபெற்றிருந்தது. அந்த போர்ல ஒரு பகுதி மக்கள் அதிகமாக பாதிப்புகளை எதிர்கொண்டார்கள் என்று சொல்லலாம். அதிகமாக என்றதை விட ஒட்டுமொத்தமாக அவர்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள் என்று கூட சொல்லலாம். உயிரிழப்புகளும் கூட நிகழ்ந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது இப்படி நடக்கின்ற இந்த போரால சாதாரண மக்கள், அப்பாவி மக்கள் உயிரிழக்கின்றார்களே என்று சொல்லி இதனை எதிர்த்து அல்லது இதனை கண்டித்து தென்பகுதிகளில் இப்படியான போராட்டங்கள் நடைபெற்றதாக எனது அறிவுக்கு தெரிந்து நான் அப்படி கேள்விப்படவில்லை. ஒருவேளை அப்படி எது நடந்திருந்தா நீங்க கட்டாயமாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன போல யாராவது தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். எனக்கு தெரிந்து நான் அப்படி எதுவுமே கேள்விப்பட்டதில்லை. இப்படியான போராட்டங்களை நடத்துபவர்கள் அன்றைய காலத்திலும் போராட்டங்களை நடத்தி இருந்தால் ஒருவேளை அரசாங்கம் போரை நிறுத்தி இருக்கலாமோ, இந்த அப்பாவி மக்கள் இறந்தது நிப்பாட்டி இருக்கலாமோ, என்னமோ தெரியவில்லை. சரி, இப்போது உலகத்தில் எங்கேயோ ஒரு முறையில் நடக்கின்ற போருக்காட்சி இவர்கள் எல்லாருமே விழித்துக் கொண்டார்களே, இப்போயாவது அவர்களுக்கு தெரிகின்றதே மனிதாபிமானம் என்றால் என்ன என்றது நிச்சயமாக ஒரு பக்கத்தால சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. சரி, இதை சுமார் ஞாபகப்படுத்துறதுக்காண்டி நான் இந்த ஒரு விஷயத்தை இப்போ உங்களுக்கு சொன்னேன். இந்த 2 விடயங்களையும் விட இன்னொரு விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல
போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியை சேர்ந்த ஒரு இளம் குடும்ப பெண் வந்து நேற்றைக்கு முந்தைய தினம் உயிரிழந்திருக்கின்றார். யாழ் போதனா வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலைமையில சிகிச்சை பலனளிக்காமல் அவர் வந்து உயிரிழந்திருக்கின்றார். இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சில வருடங்கள் தான் திருமணம் ஆகியிருந்த நிலைமையில ஒரு ஆண் குழந்தையும் இருக்கின்றது. இப்படி இருக்கிற நிலைமையில 24 வயதான சிவரூபன் தேனுஜா எனப்படுகின்ற இந்த ஒரு இளம் குடும்ப பெண் வந்து சுயினம் காரணமாகத்தான் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கின்றார். தற்பொழுது வந்து சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கின்றார். இந்த ஒரு விடயத்தை நான் என்னத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நோய் எங்கிருந்து வருது, எப்படி வருது எதுவுமே தெரியாமல் சாதாரண ஒரு நோய் நிலைமையாக ஆரம்பித்து அது ஒரு பெரிய விபரீதமான நோயாகவும் மாறிவிடுகின்றது. நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம். அதுதான் உண்மை. நிறைய வருத்தங்கள் வருது, ஆனால் அதை பற்றி யாருமே கண்டுகொள்வது கிடையாது. சரி, சாதாரண தலையடி தானே, சாதாரண காய்ச்சல் தானே அப்படின்னு சொல்லிப்பட்டு வீட்டிலேயே ஏதாவது மருந்துகளை செய்து சாப்பிட்டு விட்டு இருந்து விடுவோம். ஆனால் நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வைத்தியசாலைக்கு போறதுக்கே பயமா தான் இருக்கிறது. அங்க போனா திருப்பி உயிரோட வருவோமான்றது கூட நிறைய பேருக்கு கேள்விக்குறியா தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய உடல் நலங்களை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான உணவு வகைகளாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய அன்றாட செயற்பாடுகளினூடாகவே உங்களுக்கான நோய் நிலைமைகள்ல இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆகவே எல்லாருமே சொல்றது போல வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும். அது பஸ் வந்து போனா பிறகு அதுக்கு கை காட்டியும் பிரயோசனம் கிடையாது. ஆகவே ஒரு நோய் வர்றதுக்கு முன்னதாகவே உங்களினுடைய அன்றாட நடவடிக்கைகளினூடாக நோய் நிலைமைகள்ல இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லை நோய் வந்துட்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுல இருந்தும் மீண்டு வர்றதுக்கு நீங்க வந்து முயற்சி செய்யணும். இப்படியான சின்ன சின்ன வருத்தங்களால உயிரிழப்புகள் நேர்றதை வந்து நிச்சயமாக இனி வருகின்ற காலங்களில் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றதுக்கான தான் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இவை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா தொடர்ச்சியாவே செய்தியாகவே இருக்குதே அப்படின்னு யோசிப்பீங்க. சரி, முக்கியமான செய்திகள் தான். இப்போ அடுத்ததா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கும் தமிழ்நாட்டினுடைய நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவை வந்து தற்பொழுது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. நாளைய தினம் ஏற்கனவே 10ஆம் தேதி என்று சொல்லி அதன் பின்னராக 12ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டு 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருந்தது. இப்படி இருக்கின்ற நிலைமையில நாளைய தினம் உத்தியோகபூர்வமாகவே தங்களினுடைய பயணத்தை கப்பல் சேவை வந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. இதுல வந்து ஒரு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஒரு வழி கட்டணமாக 27,000 ரூபாயும் இருவழி கட்டணமாக 53,500 ரூபாயும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் நாளைய தினம் மட்டுமே உங்களுக்கு இருவழி கட்டணமாக 40,000 ரூபாய் அறவிடப்படுகின்றது. நாளைக்கு பயணம் ஆரம்பிக்கிறதால நாளைக்கு மட்டும் இந்த சலுகையை வழங்கி இருக்கிறது. இப்ப சொல்லி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நிச்சயமா இப்ப சொல்லி எதுவுமே செய்ய முடியாது. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாளைக்கு வந்து இந்த ஒரு விஷயமுமே இப்பொழுதுதான் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இதனை யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றது நிச்சயமாகவே ஒரு தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ரெண்டா எல்லாத்தையுமே லேட்டா சொல்லிட்டு நாளைக்கு ஆரம்பிக்க போறார்கள். இப்ப சொல்லிட்டு எப்போ அதுக்கு போயிட்டு நாங்கள் டிக்கெட் போடுறது இல்லையா? ஸோ இதெல்லாமே கொஞ்சம் சிக்கலா தான் இருக்குது. சரி, பார்க்கலாம் இந்த பயண சேவை என்ன மாதிரியாக போகின்றது, மக்களுக்கு இது வந்து நல்ல ஒரு வசதியான ஒரு பயணமாக அமையுமான்றது எல்லாத்தையும் நாளைக்கு பிறகு பார்க்கலாம், மக்களினுடைய கருத்துக்களை பொறுத்து. ஸோ இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.